ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து விஎஸ் கோட் எடிட்டர் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கூகுள் சர்ச்சில் போய்ட்டு விஎஸ் கோட் எடிட்டர் டவுன்லோட்னு சொல்லி இப்படி கொடுத்துட்டு இல்லை ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து 3 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை சூஸ் பண்ணிருக்கோம், விண்டோஸ், லினாக்ஸ் அண்ட் மேக்குன்னு. இப்போ நம்ம வந்து விண்டோஸ்னால விண்டோஸ் யூசர் விண்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, மேக் யூசர்னால் மேக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே இதை டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இந்த டவுன்லோட் பண்ணாது, டவுன்லோட் முடிய வரையும் வெயிட் பண்ணுங்கள். அந்த டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம யூசர் அக்ரிமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஓகேங்கண்ணா, நெக்ஸ்ட் எங்கன்னா கிரியேட் அ டெஸ்க்டாப் ஐக்கான்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இன்ஸ்டால். இந்த செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ண வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்ஸ்டால் ஆகி முடிச்சுட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு விஎஸ் கோட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். இப்போ நான் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு கோடிங்ஸ் வியூ கொஞ்சம் காட்டும். இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களோட எடிட்டர். இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஏஐயில் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமிங் எழுதுறதா இருந்தால் அந்த இதில் வந்து நம்ம கொப்லாட், இது வந்து GitHub நல்ல பவர்ஃபுல் ஏஐ டூல். இது வந்து நம்மளுக்கு வந்து விஎஸ் கோட் எடிட்டரோடே வருது இந்த எக்ஸ்டென்ஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. விஎஸ் கோட் எடிட்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.